அத்தியாயம் 30. தனி வழி காண்போம். கனகசபை முதலியார் திராவிடர் கழகத்து அபிமானி. சுயமரியாதை இயக்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர். பெரியாருக்கு நண்பர். அவருடைய மகள் மணியம்மை. தந்தையின் மரணத்துக்குப் பிறகு பெரியாருக்கு செவிலியராக பணி செய்யத் தொடங்கினார். இடைப்பட்ட காலத்தில் கட்சிக்குள் சில சலசலப்புகள் நடந்தன. ஆகவே கைவசம் இருக்கும் சொத்துக்கு வாரிசு தேடும் வகையில் சிறுவன் ஒருவனை தத்தெடுக்க முயன்றார். ஆனால் அது நடக்கவில்லை. அதன் பிறகே மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். கட்சிக்குள் இருவேறுபட்ட கருத்துகள் முளைத்தன. பெரியார் ஆதரவாளர்கள், அண்ணா ஆதரவாளர்கள் என்று கட்சியினர் இருகூறுகளாக பிரிந்து நின்றனர். விடுதலை அலுவலகத்தை நிர்வகித்த வை. கி. சம்பத்துக்கு பெரியாரின் அண்ணன் மகன் பெரியாரின் திருமண அறிவிப்பில் உடன்பாடு இல்லை. உடனடியாக விடுதலையில் இருந்து வெளியேறினார். கட்சி அலங்கோலமாக இருந்தபோது பெரியார் ஏற்காட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அண்ணா காஞ்சிபுரத்தில் இருந்தார். விடுதலை ஆசிரியராக இருந்த குத்தூசி குருசாமியும் வை. கி. சம்பத்தும் அண்ணாவை சந்தித்து பேச காஞ்சிபுரம் சென்றனர். பிறகு அவர்களுடன் சேர்ந்து சென்னைக்கு வந்தார் அண்ணா. சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் இருக்கும் டபிள்யூ. கே. தேவராச முதலியாரின் வீட்டில் வைத்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான திராவிடர் கழகத் தொண்டர்களும் முக்கிய தலைவர்களும் அண்ணாவை சந்தித்து பேசினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் தூதுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. குடந்தை கே. கே. நீலமேகம் என். வி. நடராசன், குத்தூசி எஸ். குருசாமி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழு ஒன்று ஏற்காட்டில் தங்கியிருந்த பெரியாரை சந்தித்து பேசியது. ஆனால் அந்த குழுவினரின் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. முதலில் சென்ற குழு தனிப்பட்ட முறையில் சென்றது. அதனால்தான் பெரியார் அந்த பிரதிநிதிகளை நிராகரித்து விட்டார் என்று நினைத்தனர் அண்ணா ஆதரவாளர்கள். உடனடியாக மாவட்ட பிரதிநிதிகள் கூட்டம் கூட்டப்பட்டது. கட்சிக்குள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்ததால் கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் பலரும் சென்னைக்கு வந்திருந்தனர். அந்த கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக புதிய குழு உருவாக்கப்பட்டது. டி. எம். பார்த்தசாரதி, காஞ்சி மணிமொழியார், கே. எம். கண்ணபிரான், சி. வி. ராசன் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றனர். மீண்டும் பெரியாரை சந்தித்து பேசியது அந்த குழு. அப்போது திருமணம் செய்து கொள்ளும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். பெரியார் அசைந்து கொடுக்கவில்லை. அண்ணாவின் ஆதரவாளர்கள் முயற்சிகளை நிறுத்தவில்லை. பெரியாரின் திருமண ஏற்பாட்டில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் திராவிடர் கழகத்தின் மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்கள் 32 பேர் கையெழுத்திட்டு பெரியாருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினர். அந்த கடிதத்தில் திருமண ஏற்பாடு எனும் தகாத செயலை தவிர்க்காவிட்டால் தாங்கள் கழகப் பணியில் இருந்து விலகிக்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தனர். அதில் அண்ணா, நெடுஞ்செழியன், சேலம் சித்தையன் உள்ளிட்டோர் கையெழுத்து போட்டிருந்தனர். பெரியாரிடம் இருந்து மௌனமே பதிலாக வந்தது. அடுத்ததாக கே. கே. நீலமேகம், சேலம் சித்தையன், க. அன்பழகன், மு. கருணாநிதி, சி. பி. சிற்றரசு, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கே. ஏ. மதியழகன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பெத்தாம்பாளையம் பழனிசாமி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பெரியாரின் திருமணத்தை கண்டித்து பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பினர். அதன் பிறகு கட்சிக்குள் மோதல் போக்குகளும் குழப்பங்களும் அதிகரித்தனவே தவிர பெரியாரிடம் இருந்து எந்தவிதமான சாதக அம்சமும் தென்படவில்லை. ஜூன் 27, 1949 அன்று திராவிடர் கழகத்தின் சென்னை மாவட்ட நிர்வாகக் கமிட்டி கூட்டம் சென்னை மீரான் சாயபு தெருவில் அவசரமாக கூடியது. பெரியாரின் திருமண முடிவு, அதில் கட்சியினருக்குள் உருவாகியிருக்கும் கருத்துகள், தூதுக்குழுக்களை பெரியார் நிராகரித்தது, அடுத்து எடுக்க வேண்டிய முடிவு ஆகியன பற்றி பேசப்பட்டன. இறுதியில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தாங்கள் 72வது வயதில் 26 வயதான கே. ஏ. மணியம்மை அவர்களை பதிவு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ரிஜிஸ்டர் ஆபீஸிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளதைக் கண்டு இக்கமிட்டி வருந்துவதுடன், இவ்வேற்பாட்டால் எல்லா வகையிலும் இயக்கத்துக்கு இழுக்கு நேரிடுமாதலால் உடனே ரத்து செய்ய வேணுமாய் கேட்டுக்கொள்வதுடன், ரிஜிஸ்ட்ராருக்கு கொடுத்துள்ள விண்ணப்பத்தை உடனே வாபஸ் பெறுமாறு இக்கமிட்டி கேட்டுக்கொள்கிறது. தாங்கள் தங்களது திருமண முயற்சியை வாபஸ் பெற்றுவிட்டதாக உடனே பத்திரிகைகளுக்கு அறிக்கை வெளியிட வேண்டும். அப்படி வாபஸ் பெறவில்லை என்றால் பொதுக்கூட்ட மேடையில் கண்டிக்க வேண்டியிருக்கும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது. மேற்படி ஏற்பாட்டை வாபஸ் பெறுமாறு சென்னை மாவட்ட கழகம் செய்திருப்பது போன்று ஒவ்வொரு மாவட்ட நிர்வாக கமிட்டியினரும் முக்கியஸ்தர்களும் உடனே தீர்மானம் நிறைவேற்றி தலைவர் பெரியார் அவர்களுக்கு அனுப்புமாறு வேண்டிக்கொள்கிறது. 28 ஜூன் 1949 அன்று விடுதலையில் இன்னொரு அறிக்கையை வெளியிட்டார் பெரியார். அதில் இந்த அறிக்கை ஜூன் 19, 1949 அன்று வெளியான தன்னுடைய முந்தைய அறிக்கையின் தொடர்ச்சி என்ற அடைமொழியுடன் வெளியாகியிருந்தது. கட்டாய இந்தி எதிர்ப்பு நடவடிக்கையில் நான் தீவிரமாய் ஈடுபடப் போவதால் ஏற்படக்கூடிய விளைவு.
உடுமலைப்பேட்டையில் நான் 144வது தடை உத்தரவை மீறியதற்காக என்று சர்க்கார் நடத்தப்போவதாக தெரியவரும் காரியத்தின் விளைவு. சென்னையில் 2 மாதத்துக்கு முன் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சின் பேரில் சர்க்கார் ஏதோ நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பதாய் தெரியவருவதால் அதனால் ஏற்படும் விளைவு ஆகிய 3 விளைவுகளுக்கும் நான் ஆளாக தயாராய் இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஆதலால் அதற்குள் நான் இதற்கு முந்தைய அறிக்கையில் தெரிவித்தபடி இயக்க நடப்புக்கு இயக்க பொருள்களுக்கு நான் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். நான் நாணயஸ்தர்கள் என்றும் இயக்கத்தினிடமும் என்னிடமும் உண்மையான பற்று உள்ளவர்கள் என்றும் நம்பின தோழர்கள் பலர் ஆயிரக்கணக்கில் ரூபாய்களை மோசம் செய்துவிட்டதைக் கண்டும் கண்டுபிடித்தும் வருகிறேன். சிலர் இன்னமும் என்னை மோசம் செய்து வருவதாக ஐயம் கொண்டும் உறுதி கொண்டும் வருகிறேன். எனக்கு வயது 71க்கு மேலாகிறது. நான் பொது வாழ்வில் 40-50 வருஷகால அனுபவம் உடையவன். பொதுஜனங்களையும் சிறப்பாக பாமர மக்களையும் ஒரு அளவுக்கு உணர்ந்தவன். அவர்களது மனப்பான்மையையும் மாஸ் சைக்காலஜி தெரிந்தவன். பொதுவாகச் சொல்லவேண்டுமானால் எனது பொதுநலவாழ்வு என்பது பொதுமக்களுக்காக என்று கருதி வாழ்ந்து வந்திருந்தாலும் கூட அவைகளை என் சொந்த வாழ்வுக்காகச் செய்யப்படும் என் சொந்த காரியம் என் சொந்த சொத்து என்பதாக கருதியே சுயேச்சையாய் சொந்த உரிமையாய் நடந்தும் நடத்தியும் வந்திருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட உரிமையையும் சொந்த பொறுப்பையும் ஆதாரமாய்க் கொண்டே எனது லட்சியத்தின் நன்மை இயக்கத்தின் நன்மை என்பதை கருதி மேலோகாட்டிய அவசர நிலையில் இயக்கத்திற்காக சில ஏற்பாடுகள் செய்ய முன்வந்துவிட்டேன். அதைச் செய்யவேண்டியது எனது அறிவான யோக்கியமான கடமை என்று உண்மையாக கருதிவிட்டேன். என் வார்த்தையை நடத்தையை நம்பாமல் ஒப்புக்கொள்ளாமல் எனது காரியத்தை குறை எண்ணுபவர்களுக்கு சமாதானம் சொல்லவோ அவர்களுக்கு திருப்தி ஏற்படும்படி நடக்கவோ இந்த அவசர சமயத்தில் நான் கவலை எடுத்துக் கொள்ளுவதும் கருதுவதும் வீண் வேலை என்று கருதித்தீர வேண்டியவனாக இருப்பதால் அந்த வேலையை இப்போது நான் மேற்கொள்ளவில்லை. எனவே சுமார் 4-5 மாதங்களாகவே பொதுக்கூட்டங்களில் எனது பேச்சிலும் எழுத்திலும் தெரிவித்து வந்திருக்கிறபடியும் கோவை மாநாட்டில் எனக்கு வாரிசு ஏற்படுத்துவது பற்றித்தான் கவர்னர் ஜெனரலிடம் பேசினேன் என்று வெளியிட்டபடியும் அதில் மக்களுக்கு உறுதி கூறினபடியும் சமீபத்தில் 19ஆம் தேதி விளக்கம் என்ற தலைப்பில் விடுதலையில் குறிப்பு காட்டி வந்திருக்கிறபடியும் முதலில் எனக்கும் எனது பொருளுக்கும் சட்டப்படிக்கான வாரிசாக ஒருவரை ஏற்படுத்திக் கொள்ளவேண்டியது அவசியமும் அவசரமுமாகையால் நான் 5-6 வருஷ காலமாக பழகி நம்பிக்கை கொண்டதும் என் நலத்திலும் இயக்க நலத்திலும் உண்மையான பற்றும் கவலையும் கொண்டு நடந்து வந்திருக்கிறதுமான மணியம்மையை எப்படியாவது வாரிசுரிமையாக ஆக்கிக்கொண்டு அந்த உரிமையையும் தனிப்பட்ட தன்மையையும் சேர்த்து மற்றும் சுமார் 4-5 பேர்களையும் சேர்த்து இயக்க நடப்புக்கும் பொருள் பாதுகாப்புக்குமாக ஒரு டிரஸ்ட் பத்திரம் எழுத ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பத்திரமும் எழுதப்பட்டு வருகிறது. இதில் சட்டப்படி செல்லுபடி ஆவதற்காக என்று நமது இஷ்டத்துக்கு விரோதமாகச் சில சொற்கள் பயன்படுத்த நேரிட்டால் அதனால் கொள்கையே போய்விட்டதென்றோ போய்விடுமோ என்றோ பயப்படுவது உறுதியற்ற தன்மையேயாகும். குறிப்பு: இதை ஏன் இப்போது தெரிவிக்கிறேன் என்றால் இந்த ஏற்பாடு இயக்க தோழர்கள் என்பவர்கள் சிலருக்கு பிடிக்கவில்லையென்று எனக்கு தெரியவருவதாலும் எந்தக் காரியமும் முடிந்தபின்தான் உருவாகக்கூடுமானதாலும் ஏதாவது காரணத்தால் இது நடைபெறாமல் போகுமானால் வேறுவிதமாய் எனக்கு ஏதாவது முடிவு ஏற்படுமானால் தடை முடிவு எந்த நிமிஷமும் எதிர்பார்க்க கூடியதுதானே. பொதுமக்களுக்கு என் உள்ளம் தெரிவதற்காக வேண்டியே இப்போது தெரிவிக்கிறேன். மக்கள் சுபாவம் எனக்கு தெரியும். 2 தூதுக்குழுக்கள் எச்சரிக்கை கடிதம் பத்திரிகை அறிக்கைகள் எவற்றும் பதிலளிக்காத பெரியார் இறுதியாக சென்னை மாவட்ட நிர்வாக கமிட்டி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு பதிலளித்திருந்தார். ஆனால் அந்த அறிக்கை பெரியார் மீது அதிருப்தியில் இருந்தவர்களை திருப்திப்படுத்தவில்லை. ஜூலை 3, 1949 அன்று சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் தெருவில் உள்ள 186ஆம் எண் கட்டடத்தில் அண்ணா ஆதரவாளர்கள் கூடினர். அந்த கூட்டத்தில் விரிவான அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டது. சென்ற ஆண்டு நாம் நமது பெரியாரின் 71வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். இந்த ஆண்டு அவர் திருமண வைபவத்தை காணும்படி நம்மை அழைக்கிறாரால் அறிவிக்கிறார். பெரியாருக்கு வயது 71. மணியம்மைக்கு வயது 26. இவர்களின் பதிவு திருமணம் நடைபெற இருக்கிறது. கோபம் கொதிப்பு இவை மட்டுமே இதனால் ஏற்படும் என்று அவர் குறிப்பு காட்டுகிறார். ஆனால் இவை மட்டுமல்ல, இந்த செய்தியாலே ஏற்பட்ட விளைவு கண்ணீர். தூய்மையுள்ளம் கொண்ட ஆயிரமாயிரம் இயக்க தோழர்கள் கண்ணீர் சொரிந்த வண்ணம் உள்ளனர். என்போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது. எப்படியாவது அப்படி ஓர் எண்ணம் வந்து தொலைத்தால் தும்பு தாம்பு அருந்ததாக ஒரு 40-50 வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே. பச்சை கொடி போன்ற ஒரு பெண்ணை வாழ்வின் சுகத்தை அறியவேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதா? காரணம் 1000 காட்டட்டுமே. எந்த மானமுள்ளவன் அந்த கல்யாணத்தை சரியென்று சொல்லுவான்? யாருக்கு சம்மதம் வரும்?
என்று அவர் பேசிய பேச்சு கேட்காத ஊரில்லை. இப்படிப்பட்ட அறிவுரைகளை புகட்டியவர் தமது 71ஆம் வயதில் 26 வயதுள்ள பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் கண்ணீரை காணிக்கையாக தருவதைத் தவிர வேறு என்ன நிலைமை இருக்கும். பெரியாரே, இப்படி ஒரு அநியாயமான கொள்கைக்கு முரணான நாகரிக மக்கள் நகைக்கத்தக்க பொருந்தா திருமணம் செய்து கொள்கிறீரே, இது சரியா என்று நாம் கேட்கிறோம். போடா போ, நான் திருமணம் மட்டுமா செய்து கொள்கிறேன், இயக்கத்தையே மணியம்மையிடம் நான் ஒப்படைக்கிறேன். அப்படி ஒப்படைப்பதற்காகவேதான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறார் அறிக்கையில். ஐயோ, என் புருஷனை ஏன் கொல்லுகிறாய் என்று பதைத்து கேட்கும் பாவையை பார்த்து அவனை கொல்வது காரணமற்றது என்றா கருதுகிறாய். உன்னை பெண்டாளவே அந்த காரியம் செய்கிறேன் என்று கூறுவது போல இயக்கத்தையும் இயக்கச் சொத்தையும் இயக்க நடப்பையும் எனக்கும் பிறகு மணியம்மைக்கு தருவதற்காகவே அதை எப்படியாவது சட்டப்பூர்வமாக என் வாரிசு ஆக்கிக் கொள்ள தீர்மானித்துவிட்டேன் என்று தெரிவிக்கிறார். ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதீனகர்த்தர்களுக்கு ஏற்பட வேண்டிய கவலை, பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுகிறதோ தெரியவில்லை. வாரிசு முறை எதற்கு? யார் செய்யும் ஏற்பாடு? எந்த காலத்து முறை? ஓர் இயக்கத்துக்கு வாரிசு ஏற்படுத்துவது என்பது ஜனநாயக முறைக்கு ஏற்றதுதானா? அல்லது நடைமுறையிலே வெற்றி தரக்கூடியதுதானா? திராவிடர் கழகம் அதற்கென உள்ளதாக கூறப்படும் சொத்து என்பது இன்னொருவருக்கு வாரிசு முறைப்படி தரப்பட வேண்டிய காட்டு ராஜாங்கம்தானா? இதற்காகத்தானா வெள்ளிக் குண்டுகளை வீசுங்கள், வேலை நடப்பதை பாருங்கள் என்று விடுதலை முழக்கமிட்டது. இந்த திருமணத்தின் மூலம் இயக்கத்தின் சொத்து மணியம்மைக்கு போய் சேரும். ஆனால் இயக்கம் நம்மிடத்திலேயேதான் இருக்கும். இயக்கம் என்பது நமது உழைப்பு, தலைவரின் சொத்து அல்ல. இயக்கம் நமது வியர்வையிலும் கண்ணீரிலும் உழைப்பிலும் இருக்கிறது. அது எங்கும் போய்விடாது. நம்மால் இயக்கத்தை நடத்திச் செல்ல முடியும். அதனை கட்டிக்காத்து வளர்க்கவும் முடியும். திராவிடர் கழகத் தோழர்களே, தடுமாற்றத்துக்கு இடமளிக்காதீர்கள். உங்கள் கருத்தை தலைவருக்கு உடனே தெரிவித்துவிடுங்கள். தலைவரே, உங்கள் ஏற்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கண்டிக்கிறோம். கண்டன அறிகுறியாக இதோ உம்முடன் சேர்ந்து பணியாற்றுவதை நிறுத்தி வைக்கிறோம், விலகி நிற்கிறோம் என்று தெரிவித்துவிடுங்கள். கண்டனம் தெரிவிக்கும் தோழர்கள் அந்தச் செய்தியை திராவிட நாடு இதழுக்கு எழுதி அனுப்புங்கள். பல்லாயிரக்கணக்கான கழகத் தோழர்கள் பெரியாரின் பொருந்தா திருமண ஏற்பாட்டை ஏற்க மறுக்கிறார்கள் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்துங்கள். உங்கள் தன்மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிக்கையை எழுதிய அண்ணா தனது சகாக்களான இ. வை. கி. சம்பத், இரா. நெடுஞ்செழியன், என். வி. நடராசன், கே. கோவிந்தசாமி, காஞ்சி கலியாண சுந்தரம், காஞ்சி மணிமொழியார், ஏ. கே. தங்கவேலர், மதுரை எஸ். முத்து, கே. கே. நீலமேகம் போன்றவர்களின் கையெழுத்துகளைப் பெற்று அந்த அறிக்கையை திராவிட நாடு இதழில் வெளியிட்டார்.